Hello viewers, welcome to Smart Study. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 11th standard business maths chapter 2 algebraல exercise 2.2ல first sum தான் பார்க்க போறோம். சோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Find x if 1 by 6 factorial plus 1 by 7 factorial equal to x by 8 factorial. நம்ம என்ன கேக்குறாங்கன்னா இந்த x ஓட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? எல்லாத்தோட வேல்யூ இருக்கு. சோ x ஓட வேல்யூ என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்கலாம். First கொடுத்திருக்க சம் எடுத்து எழுதிங்க 1 by 6 factorial plus 1 by 7 factorial equal to x by 8 factorial இதான் அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். இப்போ பாருங்க இங்கே 8 factorial இருக்கா, இந்த 8 factorial வச்சு இந்த ரெண்டு ஒன்றையும் நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த 8 வந்து டிவைடில் இருக்குது. ஸோ இது இந்த சைடு வரும்போது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள் 1 into 8 எவ்வளோ, அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 into 8 எவ்வளோ 8 தான். ஃபேக்டரியல் இருக்குன்றதான் நம்ம ஃபேக்டரியல் போட்டு பை கீழே 6 ஃபேக்டரியல் இருக்கா, ஸோ 6 ஃபேக்டரியல் சைன் ப்ளஸ் சைன் இருக்கா, ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. இங்கேயும் 1 இருக்குது. ஸோ 1 into 8 8 தான். ஸோ ஃபேக்டரியல் இருக்குன்றதுனால ஃபேக்டரியல் பை கீழே 7 இருக்குது 7 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு நம்ம தான் 8 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இங்கே கீழே ஒன்றுமோ இருக்காது. அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபேக்டரியல் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்பவுமே என்ன பண்ணலாம், பெரிய நம்பரை தான் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ ரெண்டு இடத்துல எது பெரிய நம்பர் பாருங்கள், 8 6 8 தான் பெரிய நம்பர். ஸோ 8 நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் 8 into 7 into 6. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, போட தேவையில்லை. எனக்கு கீழே 6 ஃபேக்டரியல் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், 6ஓட ஃபேக்டரியல் போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8 எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 8 பெருசாக 7 பெருசாக பார்த்தீங்கன்னா 8 தான் பெருசு. ஸோ இப்போ நம்ம 8ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 8 into 7 பை கீழே 7 ஃபேக்டரியல் இருக்குது. ஸோ நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஃபேக்டரியல் போட்டு ஸ்டாப் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா? எப்போவுமே கீழே இருக்க நம்பர் மேலே வந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 6 ஃபேக்டரியல் 6 ஃபேக்டரியல் கேன்சல் ஆகிடுமா, 7 ஃபேக்டரியல் 7 ஃபேக்டரியல் கேன்சல் ஆகிடுமா. அப்போ 8 7 சார் எவ்வளோ 56 ப்ளஸ் இங்கே ஒரு 8 இருக்கா 8 ஈக்குவல் டு எக்ஸ். 56 ப்ளஸ் 8 எவ்வளோ 64. ஓகேங்களா? இப்போது 64 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 64. ஓகேங்களா? கொஷினில் பாருங்கள் எக்ஸோட ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒன்றையும் வச்சு 8 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு 8 ஃபேக்டரியல் பை 6 ஃபேக்டரியல் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண நம்பர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி 6 ஃபேக்டரியல் கேன்சல், 7 ஃபேக்டரியல் கேன்சல். ஸோ 8 7 are 56 ப்ளஸ் இந்த 8 56 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 64. 56 8 நம்ம என்ன பண்ணோம் ப்ளஸ் பண்ணோம். ஸோ 56 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 64 ஈக்குவல் டு எக்ஸ். அப்படியே சைனை மாற்றி அப்படியே நம்பரை மாற்றி வேண்டி தான் எக்ஸ் ஈக்குவல் டு 64. ஓகேங்களா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர், அதாவது எக்ஸோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.